இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை பகிர்வில் இன்று தவக்காலத்தின் முதல் வாரம் புதன்கிழமை நம் ஆன்மீக சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாசகங்கள் யோனா புத்தகத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 1 முதல் 10 முடிய. இந்த யோனா புத்தகத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன? தந்தை கடவுள் யோனாவை தேர்ந்தெடுத்து நினிவே நகர மக்களுக்கு சென்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையினை வெளிப்படுத்தி மனம் திருந்தி கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ அழைப்பு கொடுக்கின்றார். இப்படிப்பட்ட அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யோனாவை தேர்ந்தெடுத்து இறைவன் அவரை அனுப்புகின்ற பொழுது, யோனா நினிவே நகர மக்களை சந்திக்கப் போகிறார். சந்தித்து அவர் சொல்லுகின்ற வார்த்தை, இறைவனுடைய வார்த்தையை கேட்டு இறைவனுக்கு ஏற்றார் போல நீங்கள் கடைபிடித்து மனம் மாற வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார். இல்லை என்றால் இன்னும் 40 நாட்களில் இந்த நகரம் அழிந்து போகும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையானது மக்கள் மத்தியில் மட்டுமல்ல, அவர்களை வழிநடத்தக்கூடிய அரசனுடைய காதுக்கும் எட்டுகிறது. இப்படி இதை கேள்விப்பட்டவுடனே ஒட்டுமொத்த நினிவே நகர மக்களும் அரசனும் ஒன்றாக இணைந்து சாம்பல் பூசி சாக்கு உடை அணிந்து அவர்கள் தங்கள் மனமாற்றத்திற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள். இது இன்றைய முதல் வாசகம். ஆக இறைவன் கொடுக்கின்ற அந்த வார்த்தையை கேட்டவுடனே அரசன் முதல் மக்கள் வரை இறை வார்த்தைக்கு ஈடுபட்டு தங்களை முழுவதுமாக மனமாற்றத்திற்கு அழைத்து செல்ல விரும்பினார்கள். தவக்காலத்தினுடைய அடிநாத செய்தி என்ன? நாம் அனைவருமே மனமாற வேண்டும். மனம் மாறியவர்களாக இறைவனுக்கு உரியவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே இன்றைய முதல் வாசகத்திலே நினிவே நகர மக்கள் இறை வார்த்தையை கேட்டு மனம் மாறி இறைவனுக்கு உரியவர்களாக தங்களை அவர்கள் இணைத்து கொள்ளுகின்ற பொழுது, இன்றைய நற்செய்தி வாசகம் எதை பற்றி பேசுகிறது என்று பார்த்தோம் என்றால், லூக்கா எழுதிய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 29 முதல் 32 முடிய. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணி வாழ்விலே அவர் மக்களுக்கு இறை வார்த்தையை போதித்து இறைவனுடைய அன்பை தன்னுடைய சொல்லிலும் செயலிலும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது, நம்பியவர்கள் இயேசுவின் வார்த்தையை ஏற்று இயேசுவோடு தங்கள் வாழ்க்கையை பயணித்து கொண்டார்கள். ஆனால் இயேசுவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் இயேசுவை குற்றவாளி என நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். எனவேதான் நற்செய்தி வாசகத்தில் நாம் அனைவரும் வாசிக்க கேட்கின்றோம். மக்கள் அனைவரும் வந்து கூட கூட பரிசேய கூட்டம் இயேசுவை பார்த்து, எங்களுக்கு ஓர் அடையாளம் வேண்டும், அதை நாங்கள் நம்பின பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் முயலுவோம் என்று கட்டாயத்தின் பேரிலும் வற்புறுத்தலின் பேரிலும் அகங்காரத்தின் பேரிலும் ஆணவத்தின் பேரிலும் அதிகாரத்தின் பேரிலும் இந்த பரிசேய கூட்டம் இயேசுவுக்கு எதிராக நிற்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகள் அனைத்தும் ஒரே ஒரு வார்த்தையில் இயேசு தெளிவாக சொல்லி முடிக்கிறார். மனம் இருந்தால் மார்க்கம். மனமாற்றம் இல்லாததினால் வாழ்க்கையினுடைய அந்த ஆன்மீகத்தை முழுவதுமாக மாற்றிக்கொள்ள விரும்பாத நீங்கள் அடையாளம் எதை காட்டினாலும் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மண்ணகத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையிலே பலவிதமான மாற்றங்களை பார்த்து கொண்டிருந்த இந்த பரிசேய கூட்டம், விண்ணகத்திலிருந்து ஒரு அடையாளம் தேவையா என்ற கேள்வி கூட எழலாம். எனவேதான் இயேசு அழகாக சொல்லி முடிப்பார், யோனாவினுடைய அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் உங்களுக்கு வேறு எதுவும் இல்லை. பல நேரங்களிலே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோனாவை பற்றி சொல்லுகிறார் என்றால், 3 நாட்கள் பெரிய மீனின் வயிற்றுக்குள் இருந்தார். அதுபோல 3 நாட்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்லறையில் உறங்கிக் கொண்டிருப்பார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் என்பது
விவிலியத்தினுடைய அடியாத செய்தியாக, அடிப்படை செய்தியாக காணப்பட்டாலும் இங்கே இயேசு மீண்டும் அழகாக தெளிவாக சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நினிவே நகர மக்கள் யோனாவினுடைய வார்த்தையை கேட்ட உடனே மனம் மாறிவிட்டார்கள். ஒரே ஒரு வார்த்தை, மனம் மாறாவிட்டால் இந்த ஒட்டுமொத்த நகரம் அழிந்துவிடும் என்று. இறைவனிடமிருந்து வருகின்ற இந்த இறைவாக்கினர் நம் அனைவருடைய வாழ்வுக்காக ஒரு செய்தியை சொல்லுகிறாரே, அதை ஏற்றுக்கொண்டு நாம் மனமாற வேண்டும் என்று அவர்கள் முழுவதுமாக, அரசன் முதல் மக்கள் வரை, சாக்குடை அணிந்து கொண்டு சாம்பலை பூசிக்கொண்டு அவர்கள் மனமாற்றத்திற்கு வழி தேடினார்கள். ஆனால் நீங்களோ மறைநூலை நன்கு அறிந்து வைத்து, சட்டதிட்டங்களை நன்கு அறிந்து வைத்து, மக்களை வழிநடத்தக்கூடிய என்ற போர்வையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்கள், மனமாற்றம் என்பது உங்களுக்கு தேவையில்லை என்பதை சூசகமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அடையாளம் என்று நீங்கள் கேட்கிறீர்களே, இந்த நாட்களிலே நான் செய்து வந்திருக்கிற எல்லா புதுமைகளையும் நீங்கள் தானே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு புதுமையில் ஒரு கூட்டம் இருந்திருக்கலாம், இன்னொரு புதுமையில் இன்னொரு கூட்டம் இருந்திருக்கலாம், இன்னொரு புதுமையில் வேறு ஒரு கூட்டம் இருந்திருக்கலாம். எல்லா புதுமைகளிலும் எல்லா கூட்டமும் இருந்ததில்லை. ஆனால் கானாவூர் திருமணத்திலிருந்து இன்று வரை நான் செய்து கொண்டிருக்கின்ற எல்லா புதுமைகளிலுமே நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டவர்கள். அப்படி நேரடியாக தொடர்பு கொண்ட நீங்கள் இத்தனை புதுமைகளை பார்த்தும் அடையாளங்களை பார்த்தும் உங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும், ஒரு அடையாளம் வேண்டும் என்றால் நீங்கள் வாழுவதற்காக வரவில்லை, மாறாக உங்களையும் அடுத்தவர்களை அழிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று இயேசு தெளிவாக அவர்களை சாடுகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வு இப்படிப்பட்டதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நாமும் பல நேரங்களிலே பிடிவாத வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏறக்குறைய தவக்காலம் ஆரம்பித்து ஒரு வாரம் முடிவடைய போகக்கூடிய தருணம் இது இன்றைய நாளிலே. இந்த ஒரு வார காலங்களில் இந்த தவக்காலத்தில் நாம் எடுத்த முடிவுகள் எத்தனை மாற்றத்தை கொடுத்திருக்கிறது, எத்தனை தன்னுடைய வாழ்விலே ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. இதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? அல்லது இதை உணர்ந்தும் உணராமல் மீண்டும் மீண்டும் நம் பழைய வாழ்க்கைக்கு இந்த பரிசேயர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? எனவே இன்றைய நாளிலே இயேசு உங்களுக்கும் எனக்கும் தெளிவாக அழைக்கின்ற அழைப்பு என்னவென்றால், மனமாற்றம் வேண்டும். பரிசேயர்களைப் போல பிடிவாத குணம் இல்லாமல் உணர்ந்து கொண்டு நம்முடைய ஆன்மீகத்தை புதுப்பித்து கொண்டு இறைவனோடு நாம் இணைந்து பயணித்தோம் என்றால் இந்த தவக்காலம் மட்டுமல்ல, எல்லா நாட்களுமே நமக்கு நிறைவுள்ளதாகத்தான் இருக்கும் என்று இயேசு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இயேசுவின் அழைப்பை ஏற்றவர்களாக தொடருவோமா இந்த நாளிலே? இறையாசிர் என்றும் உங்களோடு.